நல்லா டாப் கடை, சூப்பர் கடை, நல்லா நெஞ்சு உயர்த்திருக்கு. வந்ததுலே விளையாட்டங்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் நல்லா டாப் கடை, சூப்பர் கடாயாக இருக்குது. கடாயை பாருங்கள், கடா நிற்கிற தோரணையை பாருங்கள், பல்லு 4 வில கடாயாக இருக்கும், 4 வில கடாயாக இருக்கும். நல்லா நெஞ்சு உயரத்துக்கு இருக்குது கடை. வந்ததுலேயே நல்ல உயரமான கடை, ஆட்டுக்கு ஆகும் கடை. ஆள் இல்லை என்ன ரேட்டுன்னு கேட்குறது, ஆள் இல்லை. நல்ல டாப் கடை, ஆனால் சூப்பர் கடை, தரமான கடை. வாங்கினா இந்த மாதிரி கடாயில் வாங்கணும். எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச்சந்தை. தரமான கடாய்கள் வந்துருக்கு, சூப்பர் கடை பாருங்கள். என்ன கடாயில் நல்ல சூப்பர் கடை. மொத்தம் வருது ஆடுகள் எல்லாம் கம்மியாடுகள். நல்லா கண்ணி ஆடு. சூப்பர் சூப்பர் ஆடா. தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி எட்டயபுரம் மாட்டுச்சந்தைலாம் கன்னியாடுகள் சூப்பர் ஆடா இருக்கு. சூப்பர் டாப் டாப் கடாய் வந்ததிலே சூப்பர் கடாய். ஒவ்வொன்றும் நல்ல நல்ல கடாயாக இருக்கு. $20 வரை கேள்வி, 20,000 வரை கேட்குறாங்க. அண்ணா அமௌண்ட் எவ்வளோ சொன்னாங்க? மூணு ஊட்டியும் சேர்த்து 22,000 சொன்னாங்களா? சொல்லுங்கள், மறுபடியும் சொல்லுங்கள். 22,000. 3 ஊட்டியும் சேர்த்து 22,000 ரூபா. ஊட்டி சேர்த்து 22,000. எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும்ண்ணா? எத்தனை மாதம் குட்டி இது? இது 3 மாதம் குட்டினே. 3 மாதம் குட்டிகள் 22,000 சொல்லி எவ்வளோன்னு முடிச்சிருக்கியா? 22,000. 22,000 முடிச்சிட்டீங்களோ? 27,000 சொல்லி 22,000. 27,000 ரூபா சொல்லி 22,000 முடிச்சிருக்கியா? தமிழ் ஜீவன் போட்டு விடுங்க, நான் வியாபாரி மாற்றி வரது கொண்டு போகிறேன். சரி ரைட். இல்லை நல்லா எட்டயபுரம் டாப் பொட்டு குட்டிகள் 27,000 ரூபா சொல்லி 23,000 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. என்ன பார்த்து ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன். ஒரே ஒரு நிமிஷம் தூக்கி கொடுங்க. பார்த்து பார்த்து பார்த்து
அந்த ரெண்டு வெள்ளை இது கருப்பாடு பார்க்கலாம். அண்ணா சொல்லுங்கண்ணே, என்ன ரேட் சொன்னாங்கண்ணே? இந்த குறும்ப குட்டிக்கு என்ன ரேட் சொன்னாங்க? 12,000 ரூபா கேட்டாங்க. எவ்வளோ ஃபைனலாக முடிச்சிருக்கிய? 8,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்கிய. எத்தனை மாதம் குட்டியாக இருக்கும்ண்ணா? 4-5 மாதம் குட்டியா? எந்த ஊர்லேருந்து வரீங்க நீங்கள்? தென்காசி மாவட்டத்துலேருந்து வரீங்க. இது நம்ம ஏரியா கொத்து வருமான தென்காசி மாவட்டத்துக்கு நல்லா வளரும், நல்லா வரணும். இதோட நல்லா வளரும். சரிண்ணா. சூப்பர் குட்டி, நல்ல குட்டிகள் வச்சுருக்காங்க. சூப்பர் குட்டிகள், சூப்பர் குட்டிகளாக வச்சுருக்காங்க. நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ தெரிஞ்சதில்லை. உங்களுக்கு தண்ணி காட்டும் வாங்கினது குட்டி 8 ரூபாய் 3 24 குட்டி எடுத்து கொடுங்க போட்டோம்னே சும்மா ஒரு காசு கசக்கிட்டு அது தொடர்ந்து தரமாட்டாரு. சீட்டி போடுங்க. சீட்டு வேலை 21 கொடுப்பதா? இது கேட்டாலும் உங்களுக்காக கொண்டு போடலாம், உங்களுக்கு ஆளுக்காக கொண்டு போடலாம். 21 கொண்டு போகும் போட்டு கேட்டாலும் கொண்டு போகும் போட்டு உங்களுக்காக போட்டு விடுங்க. ஒரு 21 கொடுங்க, 1000 ரூபா உங்களுக்காக. 21 கடை விட்டு 21 கேட்டாலும் கொண்டு போங்க போங்க. நல்லா கன்னி ஆடு, சூப்பர் ஆடாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்ல சூப்பர் ஆடாக இருக்குது. நல்லா பால் வைக்க உள்ள ஆடு, கன்னி ஆடு. ஆடு செனையாக இருக்கும், எனக்கு 4 பல்லு ஆடாக இருக்கும். ஆட்டுக்கு ஒரு 17 ரூபா 20 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. 15 ரூபாய்க்கு மேலே 20 ரூபாய்க்குள்ளே சொல்லுவாங்க. எனக்கு கேட்கல, ஏன்னா சந்தை ரொம்ப டல்லாக இருக்கனால யார்ட்டி விலை கேட்கல. ஆடு சூப்பர் ஆடு, கன்னி ஆடு, நல்ல உயரமான ஆடு, நெஞ்சு உயரம் உள்ள இருக்க ஆடு இருக்குது. சூப்பர் ஆடுகள். ஆட்டை பாருங்கள், நல்ல ஆடு, சூப்பர் ஆடு, நல்லா கன்னி ஆடு, நல்லா வறுக்கமான ஆடு. ஆட்டை பாருங்கள், சந்தை முடியல, நல்லா ஓடிக்கிட்டு தான் இருக்குது. குட்டிகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நல்ல குட்டிகள் குட்டியாக வரும், நல்ல செவலை குட்டியில் நடக்குது. சூப்பர் குட்டிகளாக இருக்குது. 16,000 11,000 ஜோடி. அவர் மாட்டேங்க
பாருங்க 12 ரூபா கிராம் சொல்லுவாங்க. ஒரு கடா குட்டி நல்லா பெரிய குட்டி, மீன் குட்டி 3 குட்டி தான் கிடக்கும். $12,000 சொல்லியிருக்காங்க, கேட்கல போயிட்டாங்க. பெரிய கடை, பெரிய கடை இருக்கலாம். இந்த செவலை கடை அதெல்லாம் $12,000 சொல்லியிருக்காங்க. சூப்பர் நல்ல குட்டி ரேட்டு நல்லா சொல்லுவாங்க. குட்டி விற்கலை, குட்டி விற்கும் அப்படின்னா ரேட்டு போடலாம். குட்டி விற்காமல் ரொம்ப நேரம் நம்மளுக்கு $16 ஒரு ஆர்டர் சொன்னாங்க. 14 கேரின்னு சொன்னாப்புல, ஆனால் அப்படியே விற்கிது. நல்ல தரமான குட்டி, 13 ரூபாய்க்கு. ஒரு பொட்டு குட்டி $13 கொடுக்குற விலை சொல்லியா கொடுக்குற விலை அப்படிலாம் நல்லா விட மாட்டாங்க, மாறி மாறி கேட்குறாங்க. $13 வரைக்கும் 13 ரூபாய்ன்னு சொல்லிட்டாங்க. நான் விடலை. $500 இதில் குட்டி $500 இல்லைனா முடிஞ்சிருக்கும் குட்டி. $500 நல்லா போட்டு $12,000 நல்லா டாப் நல்லா செம்போட்டு நல்லா செம்போட்டு
12 ரூபா சொல்லி 30,000 ரூபாய் இது நீங்க அவங்க எவ்வளவு கொடுப்போம் எத்தனை மாடி படிச்சா 16 ரூபாய் விப்பீங்க நீங்க 12 கிலோ இவ்வளவு 10 கிலோ எங்களுக்கு குட்டி நீங்க குட்டி 12 கிலோ பத்திரம்னா அண்ணன் விட்டுருவாங்க அவர் 9 ரூபாய் கேள்வியில் நிற்காரு ஐடி வரல அப்படின்னு 500 9 ரூபாயில் நிற்காரு நினைக்கிறேன் 9 ரூபாயில் நிற்காரு நினைக்கிறேன் 1000 ரூபா இல்லை 10 ரூபா ரேட்டு இருக்காரு குட்டிக்கு 3 ரூபா நான் போய் 93 நாளைக்கு மேட்ச் அவன் சம்பளம் கொடுத்தோம் நல்ல தீர்மானம் பார்க்க நல்ல தீர்மானம் என்ன ரேட்டு சொல்லுது ஐயா 12 ரூபா சொல்லுதீங்களோ ஜோடிக்கு 2 குட்டிக்கும் 12,000 சொல்லுதியா எவ்வளோண்ணா விடுவியா என்னண்ணா 10,000 விட்டுருவியா 12,000 அண்ணன் சொல்லுதாக 10,000 ரூபானா விட்டுருவோங்க நல்ல சூப்பர் குட்டி நல்ல வெள்ளையில் செம்போட்டு குட்டி நீ சந்தை நிலவரம் எப்படி இருக்கியா சந்தை நிலவரம் எப்படின்னா இருக்கு நெய் சுமார் தானோ ஆள் வரத்தில்லை குட்டியெல்லாம் வரத்து எப்படி இருக்குண்ணா குட்டியெல்லாம் வரத்தில்லை விலையெல்லாம் எப்படி இருக்கு சுமாராக தான் இருக்கு சரிண்ணா தமிழ் ஜீவன் ஆமாம் வாரம் வந்துடும் அண்ணன் நெஞ்சு வயிறு இருக்கு பல் போட்ட கடாயா போடலேண்ணா பல் போட்டுருச்சு சந்தையில் வந்து நல்ல டாப் டாப் அண்ணன் உயரம் அண்ணன் நெஞ்சுக்கு மேலே இருக்கு நல்ல பிஎம் இருக்குடா பல் போட்டுருச்சு என்ன ரேட்டு சொல்லுதியா என்ன ரேட்டு சொல்லுதியா 23 ரூபா சொல்லுதியா 23,000 ரூபா சொல்லுதா அண்ணன் டாப் சொல்லுங்க பிரதர் என்ன ரேட் சொன்னாங்க 2 குட்டிக்கும் 2 குட்டி 15 ரூபா சொன்னாங்க 15 ரூபா சொன்னாங்க ஃபைனலாக எவ்வளோன்னு முடிச்சிருக்கியா 13 ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன் 13 ரூபாய்க்கு முடிச்சிருக்கியா எந்த ஊர்லேருந்து வாரியா மதுரையிலேருந்து வாரியா ஏன் எட்டியாவரத்தவங்களுக்கு அங்கே சந்தை உண்டுல திருமங்கலம் சந்தை இருக்கு கொஞ்சம் நல்லா இது ரேட்டு கம்மி கிடைக்கும் சொல்லி சரி இங்கே வந்தால் ரேட் அதிகமாக தான் இருக்கு குட்டி கலருக்கு தான் ரேட்டா இல்லை எப்படி ரேட் எதுக்காண்டி கலருக்கு தான் ரேட் அதிகமாக சொல்லுதாங்க குட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கா மனசு பிடிச்சதுனால கொடுத்து வாங்கிட்டீங்க எப்போதும் வருஷம் வருவீங்களா இப்போ மட்டும்தான் முதல் டைம் வந்து வருஷம் வருவீங்க வருஷம் இங்கே தான் வந்து வாங்கிட்டு போவீங்க இங்கே தான் வந்து வாங்குவீங்க ஏன் மயிலம்பாடி குட்டி தேர்வு பண்ணல ஏன் பொட்டுக்குட்டியை தேர்வு பண்ணியிருக்கீங்க சண்டைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா சண்டைக்கு தான் வாங்கிட்டு போறீங்க சண்டைக்கு தான் வாங்கிட்டு போறீங்க அது பேர் எதாவது வச்சிருக்கீங்களா சண்டைக்கு நேம் வச்சிருப்பாங்களா தலைப்பு அந்த மாதிரி இல்லை சரி மதுரையிலேருந்து வந்திருக்காங்க நண்பர்கள் நம்ம நண்பர்கள் தான்